இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. பார்வதி விஷயமா தானே என்கிட்ட பேச வந்த? அம்மா, அது பார்வதி கல்யாண விஷயமா நான் உனக்கு கொடுத்த வாக்க எனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சு வந்துட்டு அத என்கிட்ட சொல்ல முடியாம காசி ராமேஸ்வரம் போகணும்னு மாத்தி சொல்லிட்டு போற நீ. எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இங்க வந்த? அப்படியே போய் தொலைய வேண்டியதானே? நான் பண்ணது தப்புதான்ப்பா. உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா நாங்க எதுவுமே திட்டம் போட்டு உங்களை ஏமாத்தணும் நினைச்சு பண்ணலப்பா. ஓ, கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அப்படி சொல்லாதீங்கப்பா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த குறை தெரியாம அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா இருந்து என்ன கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்கி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. நான் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த வீணா போச்சே. இப்ப அப்பாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு இந்த ஊர் உலகம் பேசுமே. நீயும் உங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்துட்டியா? கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நானே ஏப்பா அம்மா கிட்ட போய் சேரணும்? நான் செஞ்சது தப்புன்னா நீங்களே அம்மா கிட்ட அனுப்பி வச்சிருக்கப்பா. அக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா. அம்மா இல்ல நீயும் இல்லனா நான் என்னக்கா பண்ணுவேன்? டேய், இப்படி எல்லாம் பேசி அழுது என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் நான் கலங்க மாட்டேன். ஒண்ணு நீ சாவு, இல்ல நானே உன்னை விஷம் கொடுத்து கொன்னுடுவேன். ஏற்கனவே நான் வாங்கி வச்ச விஷம் வீட்டுல தான் இருக்கு. உங்க கையால சாகிறதுல எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. நீங்களே என்ன கொன்னுடுங்க. என்ன, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? இப்பவே சாப்பாட்டுல விஷத்தை வச்சு உன்னை கொல்றனா இல்லைன்னு பாரு. அப்பா 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 வேண்டாப்பா. பா ப்ளீஸ் பா. அக்கா ரொம்ப பாவம்ப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பா. அக்கா இல்லனா நான் அனாதப்பா. என்னங்க உங்களை நம்பிதான் என் பொண்ணை விட்டுட்டு போறேன். எந்த இடத்துலயும் அவளுக்கு தாய் இல்லாத குறைய வந்துடாம அவளை நல்லபடியா பார்த்துக்கோங்க. கவலைப்படாத சாவித்திரி, நான் எந்த குறையும் இல்லாம நம்ம பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறேன். சாவித்திரி, தாய் இல்லாத குறை தெரியாம இவளை நல்லா பாத்துக்க சொல்லி சாகும்போது என்கிட்ட சொன்ன. நானும் பாத்துக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தேன். இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? என் கையாலே அவளுக்கு விஷம் கொடுக்க வச்சிட்டாளே. சொல்லுங்க ஆண்டி, ஆதிக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா அகிலாண்டேஸ்வரோட நிலைமை என்ன? அகிலா நிலைமை என்ன? அவன் நம்பிக்கை, தைரியம், பலம் எல்லாமே ஆதிதானே. அந்த ஆதிக்கே இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அகிலா ரத்த கண்ணீர் வடிப்பா. அவ மொத்த ஆட்டமும் க்ளோஸ் ஆயிடும். அதுதான் இனிமே நடக்க போகுது ஆண்டி. சூப்பர் நந்தினி. என்ன பிளான ஸ்வீட் கொடுத்து ஆரம்பிக்க போறியா? என் பிளானே இந்த ஸ்வீட் பாக்ஸ் தான் ஆண்டி. என்ன சொல்ற நந்தினி? இது சாதாரண ஸ்வீட் இல்ல. ஆதிக்கிட்ட இருந்து பார்வதியை பிரிக்க நான் ரெடி பண்ணிருக்கிற ஸ்பெஷல் ஸ்வீட். அப்படி இந்த ஸ்வீட்ல என்னதான் ஸ்பெஷல் நந்தினி? அதானே, குடு, நான் சாப்பிட்டு பாக்குறேன்.
அப்படி என்ன பெரிய ஸ்பெஷல்? ஆண்டி அதை ஓபன் பண்ணிடாதீங்க. உள்ள பாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓபன் பண்ணா பாம் பிளாஸ்ட் ஆயிடும். இல்ல புடி முதல்ல. இந்த ஸ்வீட் பாம் பார்வதி கைக்கு போகணும். அதை செய்ய வேண்டியது உங்க வேலை. அது எப்படி? அது ரொம்ப சுலபம்தான். அகிலாண்டேஸ்வரி வீட்ல வேலை செய்யற எல்லாருக்கும் தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுப்பா. அந்த ஸ்வீட் கூட இந்த பாம் ஸ்வீட்டை கலந்து சமையல்காரி கைக்கு போற மாதிரி செய்யணும். அதுக்காக தான் எங்களை வர சொன்னேன். கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. சரி, இதை நான் கச்சிதமா செஞ்சு முடிக்கிறேன். நீ கவலைப்படாத. ஓகே ஆண்டி. என்னங்க? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ ஏதோ யோசனையில இருக்க போல இருக்க. பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. சுந்தரத்துக்கிட்ட பார்வதிக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நீ சொன்னல? ஆமா சொன்னேன். உண்மையாவே நீ பார்வதிக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கியா அகிலா? நீங்க ஏன் இப்படி சந்தேகமா கேக்குறீங்க? நான் பார்வதிக்கு மாப்பிள்ளை விஷயமா புரோக்கர் கிட்ட டெய்லி போன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் சரியான மாப்பிள்ளை யாரும் அமையலங்க. அதனாலதான் அத பத்தி உங்ககிட்ட சொல்லல. ஒன்னு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? சொல்லுங்க. முதல்ல நம்ம ஆதி கல்யாணத்தை முடிச்சிடலாமே, அதுக்கப்புறம் பார்வதி கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல? ஆதி கல்யாணம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரிங்க. பொண்ணு மித்ரா வீட்டோட தான் இருக்கா. ஆனா பார்வதிக்கு மாப்பிள்ளை எங்க இருக்கானே தெரியலையே. அது மட்டும் இல்லங்க, முதல்ல பார்வதிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு அவளை நல்லபடியா மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அப்பதான் நான் சுந்தரத்துக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறின திருப்தி எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் ஆதி கல்யாணம் நடக்கும். இது எல்லாத்துக்கும் மேல ஆதி பார்வதிக்கு நடுவுல விதி விளையாடுற விளையாட்டை நினைச்சு நான் தினம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பார்வதிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டா விதியோட விளையாட்டுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். அதனால பார்வதிக்கு நான் தீவிரமா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சுந்தரம் என்கிட்ட பேச வந்த விஷயமே வேற. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனா சுந்தரம் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு காசி ராமேஸ்வரம் போறேன், எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும்னு கேக்குறாரு. இந்த லீவ் கேட்கறதுக்காக சுந்தரம் அப்படி தயங்க வேண்டிய அவசியம் இல்லையே. சுந்தரம் தயங்கி பேசினதுல இருந்தே அவர் மனசுல வேற ஏதோ இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.